அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணும்போது எப்படி போயிட்டு ஜெபம் பண்ணுவோம்? ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுறோன்னா எப்படி ஜெபிப்போம்? சும்மா சும்மா நடந்துக்கினே ஜெபிப்போமா? என்ன பண்ணுவோம்? அதுக்குன்னு தனியாக போயிட்டு உக்காந்து என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். நல்லா ஆண்டவர் சமூகத்தில் அப்புறம் பாஸ்டிங் பண்ணி ஜெபிப்போம். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணி ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையாம்மா? அப்போ ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம எப்படி பண்ணுறோம்? தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்கிறோம். டைமை அவருக்காக செலவிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம ஜெபிக்கிற வேலையில் அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கேட்டு உடனே பதில் கொடுத்து உதவி செய்கிறார். அப்போ நம்ம கேட்கறதுக்கு முன்பதாக இந்த பூமியிலேருந்து ஒரு சத்தம் போய் அவர் சமூகத்தில் சேருது. அல்லேலூயா. நம்ம கேட்க மாட்டோம், ஆனால் நம்ம செய்வோம். அந்த சத்தம் போய் என்ன பண்ணுது? ஏசப்பா நோக்கி கூப்பிடுகிறது. சரி, நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாமே. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. என்னவா? என் நாமத்தினாலே நீ ஒன்றும் கேட்கப்படல, கேளுங்க, உங்கள் சந்தோஷம் மிகுதியாய் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம கேட்கும்போது அந்த காரியத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ நம்ம கேட்க அவர் நம்ம ஜபத்தில் உட்காந்து தேவ சமூகத்தில் ஒரு காரியத்திற்காக நம்ம கேட்கும்போது அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்குறாரு. அப்போ நம்ம கேட்கும்போது அந்த நம்ம கேட்குற விதத்தில் வைத்து தான் நம்மளோட ஜபங்களுக்கு பதில் சேர்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்னவா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்புறம் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். அப்போ ஜபத்தில் உட்காந்துக்குன்னு எதை எப்படி எல்லாம் செய்யலாம்? தேடணுமா, தட்டணுமா, அப்புறம் கேட்கணுமா? இப்படி கேட்குற வேலையில் நம்ம ஜபத்திற்கு என்ன பண்ணுறாரு? பதில் கொடுக்குறாரு. அப்போ நம்ம கேட்கும்போது தான் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம வாயை திறந்து பேசுகிற தேவ சமூகத்தில் உட்காந்து அதுக்கென்று நேரம் செலவிட்டு பேசுகிற வேலையில் அந்த சத்தம் போய் தேவ சந்நிதியில் சேருகிறது. அப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசித்து நம்ம அந்த காரியத்துக்காக போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாமே. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இங்கேயே என்ன சொல்கிறாங்க? தேடுங்க, தட்டுங்க, கண்டடைங்க, திறக்குங்க அப்படின்னு வார்த்தைகளே சொல்லிக்கொண்டே போகிறாங்க. அப்போ இந்த பூமியில் நாம் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிற வேலையில் அந்த சத்தத்தை கேட்டு தேவன் என்ன பண்ணுறாரு? பதில் கொடுக்குறாரு. அந்த தேவ சந்நிதியில் அந்த சத்தம் போய் சேருகிறது. இன்றைக்கி பூமியில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் எங்கே போய் சேருது? தேவ சந்நிதி போய் சேருகிறது. அப்போ இந்த தேவ சந்நிதியில் அவரே பார்த்து உடைகிறாரு, அவரே பார்த்து இறங்குகிறாரு, அவரே பார்த்து சில காரியங்களை நடத்துகிறாரு. அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு 5 குறிப்பை நம்ம பார்க்கலாம். 5 பேர் பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10 வாசிக்கலாமே. அதற்கு அவர், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. என்னவா? ரத்தம் கூப்புதான். எப்படி? தேவனை நோக்கி சத்தம் விட்டு பூமியிலிருந்து என்ன பண்ணுற? சத்தம் போயிட்டு பூமியிலேயே ரத்தம் போய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது.
இப்போ நாம் ஒரு காரியத்திற்காக, நம்ம நல்ல காரியத்திற்காக, ஏதோ ஒரு போராட்டத்து நிமித்தம், ஒரு பிரச்சனை நிமித்தம் தேவ சமூகத்தில் உட்காந்தே தேவனோடு நம்ம என்ன பண்ணுற ஜெபத்தில் வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அது ரத்தம் என்ன பண்ணுது? அது பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. இது யாருடைய ரத்தம்? ஆபேலுடைய ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் எப்படி கூப்பிட்டுருக்கோம் தேவனை நோக்கி? இப்போ யாரோ ஒரு பிள்ளை வந்து அடிபட்டு வருகிற பிள்ளை வந்து, அம்மா என்னை அடிச்சிட்டாங்க, எனக்கு பாரு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுமா? எப்படி சொல்லுவாங்க? அழுதுகுனே போயிட்டு அந்த பிள்ளை நான் சொல்ல, அம்மா என்னை அடிச்சிட்டாங்கோ, எனக்கு ரத்தம் வருது பாரா அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயோடவோ இல்லை தகப்பனோட உள்ள என்ன பண்ணோம்? பார்த்தோம். அதே போல் ஆபேலுடைய ரத்தம் போய் தேவ சந்நிதியில் போயிட்டு கூப்பிடுது, என் சகோதரன் என்னை அடிச்சிட்டான், என் சகோதரன் என்னை இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை கூப்பிட்டுருக்குமோ நான் தெரியல. ஆனால் தேவ சந்நிதியில் போயிட்டு கூடும்போது அவருடைய இருதயம் பதறி அவர் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. மேல் வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். என்ன பண்ணுறாரு? போய் கேட்குறாரு. தேவன் போயிட்டு காயின் இடத்துல போய் கேட்குறாரு, உன் சகோதரன் என்ன பண்ண? உன் சகோதரோடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது, அவ்வளோ துக்கமாய் கூப்பிடுது, அவ்வளோ கண்ணீரோடு கூப்பிடுது, அவ்வளோ வலிகளோடு என்னை நோக்கி கூப்பிடுது, உன் சகோதரனை என்ன பண்ண? உன் சகோதரோடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. ஏதோ நம்ம மனுஷன் பூமியில் வாழ்ந்திருக்கும் போது தேவ சமூகத்தில் போயிட்டு அவன் சரீரத்தோடோ தேவனை நோக்கி சத்தமிட்டு இல்லை கதறியோ எப்படியோ ஒரு சமயத்தில் கூப்பிடுக்கும் போது அந்த சத்தம் கேட்கப்படும். ரத்தம் போய் கூப்பிடுகிறது. என்னன்னு? அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய ரத்தம் கூப்பிடுகிறது. அப்போது இயேசு ராஜாவுடைய சமூகத்தில் ரத்தம் சத்தமிட்டு கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் வந்து சத்தமிட்டு நம்ம கூப்பிடுகிறோம்? சத்தமிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம்? எத்தனை பேர் சத்தமிட்டு ஆராதனை பண்ணுகிறோம்? எத்தனை பேர் சத்தமிட்டு தேவனை துதிக்கிறோம்? ஆனால் ஆபேலுடைய ரத்தம் சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த பூமியில் அந்த ரத்தம் போய் என்ன பண்ணுது? தேவ சந்நிதியில் கூப்பிடுகிறது. இப்போ நம்ம பூமியில் ஒரு மண்ணில் எதனா ஒரு தண்ணியோ ஏதோ ஒரு பொருள் எதனா ஊற்றணும்னா அது என்ன பண்ணோம்? காணாமல் போயிடும். ஆனால் ஆபேலுடைய ரத்தம் போய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ நாம் எப்படி தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம்? இந்த பூமியில் சத்தமிட்டு கூப்பிடுகிறது. ரத்தம் சத்தமிட்டு கூப்பிடுகிறது. இன்னைக்கு நாம சத்தமிட்டு கூப்பிடுகிறோமா? இன்னொரு காரணத்தை கூட பார்க்கலாம். இதே 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தன் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. என்னவா? நோவாவின் காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? அக்கிரமம் பெருகி இருக்கிற இந்த அக்கிரமுடைய சத்தம் எங்க போகுது? தேவ சந்நிதியில் போய் நிற்கிறது. அப்போ நோவாவுடைய காலத்தில் கொடுமையான அக்கிரமங்கள் அந்த இருக்கிற வேலையில் ஒரே ஒரு மனுஷன் தேவனுக்காக நிற்கிறாரு. இதே 11 வாசிக்கலாமே. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். என்னவா? பூமியில வாழ்ந்த மனுஷர்கள் என்ன பண்ணுங்க? சீர்கேடா இருந்தார்கள். அவங்களுடைய அக்கிரமம் வந்து என்ன பண்ணுகுது? தேவனை நோக்கி எட்டுகிறது. இப்போ இது வந்து தேவனை பார்க்குறாரு. ரத்தம் வந்து நீதிமான ஆபேல் வந்து நீதிமான அவரோட ரத்தம் வந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த பாவ அக்கிரம தேவனை நோக்கி இந்த பூமியிலிருந்து கூப்பிடுகிறது. அந்த அக்கிரமத்தோடைய சத்தத்தை கேட்டு மனுஷனை பூமியில் படுத்துக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? துக்கப்படுகிறார். அந்த நாட்களில், நோவா வாழ்ந்த நாட்களில், அந்த அக்கிரமக்காரர்கள் பெருகிருக்கிற நாட்களில் நோவாக்கு மாத்திரம் அவரோட கண்களில் தயவு கிடைக்கிறது, கிருபை கிடைக்கிறது. அதனால் நோவா குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? பாதுகாக்கிறாரு. அப்போ அந்த அக்கிரமுடைய சத்தம் எங்க போய் கேட்குது?
தேவ சந்நிதி. முதலாவது சத்தம் இரத்தத்தின் சத்தம் தேவ சந்நிதியில் போய் கேட்கிறது. ரெண்டாவது சத்தம் அக்கிரமத்தின் சத்தம் போய் தேவ சந்நிதியில் கேட்கிறது. மூன்றாவது சத்தம் என்ன சத்தம்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20 வாசிக்கலாமே. பின்பு கர்த்தர் சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அல்லேலூயா. என்னவா இந்த யார் இவங்க? சோதம் குமாரவுடைய பாவம்னா பாவத்தின் சத்தம் எங்கே போய் கேட்கிறது? தேவ சந்நிதியில் போய் கேட்கிறது. அப்போ அந்த சோதம் குமாரோடைய பாவம் தேவ சந்நிதியில் கூக்குரல் இடுகிறது. அப்போ அந்த சத்தம் போய் அங்கே என்ன பண்ணுது? அந்த பாவம் போயிட்டு என்ன பண்ணுது? தேவனை துக்கப்படுத்துகிற காரைகளை அந்த சோதம் குமார பாவம் வந்து என்ன பண்ணுது? தேவனை நோக்கி முறையிடுகிறது. அப்போ இந்த பூமியில் நீ நன்மை செய்தாலோ தேவனை நோக்கி சத்தமிடும், நீ தீமை செய்தாலோ தேவனை நோக்கி அது சத்தமிடும். அப்போ இந்த சோதம் குமாரோடைய பாவம் கூக்குரல் என்ன ஆகுதுன்னா அந்த சந்நிதியில் போயிட்டு எட்டுகிறது. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு தேவன் என்ன பண்றாரு? அந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்கிறார். அப்போ பாவத்தின் மிகுதியால் அந்த சத்தம் தேவ சந்நிதியில் போய் நிற்கிறது. அந்த பாவ சத்தத்தை கேட்டு தேவன் வந்து அந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்கிறாரு. இதை ஒரு நீதிமான இருந்தால் நான் அழிப்பதில்லை என்று சொல்லி ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண ஒரு நீதிமான அங்கே இல்லாதபடிக்கு அங்கே என்ன பண்றாரு? அந்த சோதம் குமார் பட்டணத்தை அழிக்கிறார். இன்னொரு சத்தத்தை கேட்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆள் ஓட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என்னவா இது? என்ன சத்தம்? உபத்திரத்தின் சத்தம். அப்போ தேவ பிள்ளைகள், தேவனுக்காக வாழ வேண்டிய பிள்ளைகள் ஒரு அடிமைதானத்தில் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க படுகிற வேதனை குறித்து உபத்திரத்தில் சத்தத்தை தேவ சந்நிதியில் போய் எட்டுகிறது. அப்போ அந்த கூக்குரல் எங்கே போகுதுன்னா தேவ சந்நிதியில். உபத்திரத்தின் சத்தம். முதலாவது நம்ம பார்த்தோம் ரத்தத்தின் சத்தம் பார்த்தோம். ரெண்டாவது என்ன சத்தம் பார்த்தோம்? பாவத்தின் சத்தம் பார்த்தோம். மூன்றாவது என்ன சத்தம் கேட்டோம்? அக்கிரமத்தின் சத்தம் கேட்டோம். நாலாவது என்ன சத்தம்? உபத்திரத்தின் சத்தம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உபத்திரப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்தாலும் குறையாக கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? எங்களால் முடியலையே, ஹல்லேலூயா, எங்களால் முடியலையே, யெகோவா தேவனே எங்களால் முடியலையே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? சத்தம் இடுகிறார்கள். அந்த சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டுகிறது. அப்போ உபத்திரத்தின் சத்தத்தை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு? மோசையை அனுப்பி அந்த ஜனங்களை விடுவிக்கிறார். அப்போ உபத்திரன் சத்தத்தை கேட்டால் தேவன் என்ன பண்ணார்? யாரோ ஒரு மனுஷனை அனுப்பி அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு உபத்திரம் நடக்கிறதுனா அந்த உபத்திரத்தில் இந்த விடுதலை கொடுக்க தேவன் யாரோ ஒருத்தர் அனுப்பி அந்த உபத்திரத்தில் நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு? விடுதலை கொடுப்பார். மனுஷன் மூலியமா தான் நம்மளுக்கு என்ன வரும்? உதவி அனுப்பார். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே நேரடியாக வந்து தேவனே வந்து உனக்கு உதவி செஞ்சா நீ என்ன பண்ணுவ? அவர் உதவி செஞ்சுதம்மா ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ, நான் தேவனை பார்த்தேன், நான் பேசினேன், அவரை தொட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? அதை குறித்து நம்ம பேசுவோம். அதே மனுஷனு அது அப்போ அந்த உபத்திரத்தின் சத்தத்தை கேட்டு மோசையை அனுப்பி அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்குறார். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில் நம்ம உபத்திரம் பட்டோம்னா அந்த உபத்திரத்தின் சத்தத்தை கேட்டு நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுப்போம். அந்த உபத்திர சத்தத்தை வந்து நம்ம எந்த நல்லா இப்போ ஏதோ ஒரு இடம் பிரச்சனை, அந்த இடம் பிரச்சனை வந்து நீ நல்லா போராடுற, அந்த இடம் பிரச்சனைக்காக எப்படியாவது எனக்கு அந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிற்கிற வேலையில் நீ என்ன பண்ணு? அங்கே போவ? போலீஸ் ஸ்டேஷன் போவே,
கோர்ட்டுக்கு போவேன், அடியாளை வைப்பேன், இப்படி தான் பண்ணுவேன். ஆனால் தேவனை நோக்கி தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த இடம் பிரச்சனை எனக்கு மாறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற வேலையில் அந்த சத்தத்தை கேட்டு எங்கேயும் போகாதபடிக்கு சமாதானத்தை கொடுத்து அந்த அது என்ன பண்ணுவார், கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அப்போ அந்த உபத்திரத்தின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விடுதலை கொடுக்கிறார். இன்னொரு சத்தத்தை கூட நம்ம கேட்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாமே. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களுக்கும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டுகிறது. அல்லேலூயா. என்னவா இது? கொர்நேலி என்ன பண்றாரு? கொர்நேலி என்ன பண்றாரு? தேவனுக்காக ஒரு வைராகியமா தேவ ராஜ்யத்திற்காக வாழ்கிற ஒரு மனுஷன். இவர் ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு கொடுத்தவர் தான் இந்த கொர்நேலி. தேவ பக்தி. 2வது வசனத்தை வாசிக்கலாமே. 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுதியான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படி பண்ணி கொண்டு இருக்கிற வேலையில் அந்த தர்ம தான ஜெபங்கள் போய் தேவ சந்நிதியில் எட்டிச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி ஊழியத்தை நம்ம செய்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த ஊழியெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஆனால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. தான தர்மங்கள், ஜெபங்கள், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனை நினைப்பூட்டும்போது அவர் சந்நிதியில் வந்து என்ன பண்ணுச்சு, தொட்டுச்சு. அப்போ தேவ சந்நிதியில் நீ செய்கிற காரியங்கள், தேவனுக்காக எதை செய்கிறாய், தேவ மனுஷனுக்காக நீ எதை செய்கிறாய், அது தேவன் என்ன பண்ணுறாரு, நினைப்பு விட்டு உன்னை சந்திக்க வருவா. உன் வீட்டில் ஒரு சமாதானத்தை கொடுப்பா. தேவன் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கத்தக்கதான இந்த காரியத்தை செய்வார். அப்போ தான தர்மங்கள் என்ன பண்ணுது, தேவ சந்நிதியில் போயிட்டு எட்டுகிறது. முதலாவது என்ன பார்த்தோம்? இரத்தத்தின் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. 2வது அக்கிரமத்தின் சத்தம் போய் என்ன பண்ணுச்சு, எட்டியது. 3வது பாவ சத்தம் போய் தேவ சந்நிதியில் எட்டியது. அப்புறம் 4வது உபத்திரத்தின் சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டியது. 5வது தான தர்மம் போயிட்டு தேவ சந்நிதியில் எட்டியது. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, ஜெபத்தை குறித்து ஒரு வழியை சொல்லுகிறார். ஆனால் இது போய் யாரும் போயிட்டு இது பண்ணலை. ஆனால் தேவனுக்காக செய்கிற காரியங்கள். இந்த கொர்நேலி ஒரு பயபக்தி உள்ளவன், தேவனுக்கு பயபக்தி உள்ளவன், தான தர்மங்கள் செய்கிறவன், எப்போது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த கொர்நேலியுடைய ஜெபம் எங்கே போய் எட்டியதுன்னா தேவ சந்நிதியில் நினைப்பூட்டியது. ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்கிற காரியங்கள் தேவ சந்நிதியில் போகுமா போகாதா? அப்போ தேவ சந்நிதியில் எல்லா காரியம் போயிட்டு நிற்கும். நீ நன்மை செய்தாலும் போய் நிற்கும், தீமை செய்தாலும் போய் நிற்கும். அப்போ நம்ம தீமை செய்யும் போது அது என்ன ஆகும், அந்த தீமை ஆண்டவருக்கு அருவருப்பாய் நிற்கும். நீ நன்மை செஞ்சுன்னா என்ன பண்ணுவார் தேவனே, உன்னை கொர்நேலை போல அழைப்பார், கொர்நேலை போல உன்னை நேசிப்பார். கொர்நேலை வீட்டில் எப்படி ஒரு ஊழியக்காரை அனுப்பி அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிக்கும்படியாக, அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் ஒரு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படியாக செய்வார். அப்போ நம்ம வாழ்க்கையில தேவனை நோக்கி என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். நினைப்பூட்டு தேவ சந்நிதியில் உட்காந்து ஜெபிக்கிற வேலையில் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளான்னு பார்ப்பாங்க, நீதிமானாய் பார்ப்பார்கள். அப்போ இந்த ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் தேவன் அவனுக்கு இறங்கி தேவன் கேட்குறாரு. அப்போ நம்மளுடைய சத்தத்திற்கு அவர் என்ன பண்ணுவார், இறங்கி கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்கலாமே. யோவான் சுவிசேஷம், இதை வாசித்து நம்ம முடிக்கலாமே. 16ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாமே. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்.
என்னவா, இது வரைக்கும் என் நாமத்தினால நீங்கள் ஒன்றும் கேட்கப்படவில்லை. அப்போ இதுவரைக்கும் நம்ம ஏறெடுத்த ஜெபங்கள், இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த பாதைகள் தேவ சந்நிதியில் போய் எட்டியனதா? அப்போ தேவன் நம்மள ஜெபத்திற்கு பதில் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றிலேருந்து நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் இந்த பூமியில் எதை செஞ்சாலும் தேவனை நோக்கி இருக்கிறது, அது ரெக்கார்ட் ஆகிறது. இந்த பூமியில் நம்ம எந்த காரியங்களை செஞ்சாலும் அந்த காரியத்தை குறித்து தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்ததுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை செய்வார். எல்லாம் முழங்கால் படியிடலாமே. சூத்திரம் ஆண்டவரே, மகிமை தேவனே, அப்பா உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உன்னத ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே